ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த ரயிலுக்கு மயிலாடுதுறையில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரயில் ஓட்டுநருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் முதல் சென்னை தாம்பரம் வரை செல்லும் தினசரி ரயில் வண்டி எண் 161004 சேவையை தொடங்கி வைத்தார். இந்த ரயில் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு இரவு 10:15 மணிக்கு வந்து சேர்ந்தது. மயிலாடுதுறை வந்த ரயிலுக்கு மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் கே. ராஜேந்திரன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சேதுராமன் ஆகியோர் தலைமையில் பாஜகவினர் 50க்கும் மேற்பட்டோர் வரவேற்பு அளித்து ஓட்டுநருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து யாரு விட்ட ரயிலு, மோடி விட்ட ரயிலு என உற்சாக கோஷங்களை எழுப்பி ரயிலை வழி அனுப்பி வைத்தனர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 20 லட்சம் மக்களுடைய கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த டிசம்பர் மாதம் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்களிடம் நானும் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களும் தெரிவித்து வலியுறுத்தி பேசின அடிப்படையிலே இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களே நேரடியாக இந்த ரயிலை ராமேஸ்வரத்திலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும், பொருளாதார மேம்பாட்டுக்கும், கலாச்சார உறவுகளுக்கும் இந்த ரயில் மிக பயனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கம்பன் எக்ஸ்பிரஸ் மூலமாக அந்த பட்டுக்கோட்டை மக்களுக்கெல்லாம், திருத்துறைப்பூண்டி மக்களுக்கு நேரடியாக சென்னை செல்வதற்கு வசதி கிடைத்திருக்கிறது. அதே போல மயிலாடுதுறை மக்களுக்கு நேரடியாக ராமேஸ்வரம், பட்டுக்கோட்டை செல்வதற்கான வசதியும் பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த ஸ்டார் ட்ரெயின், பிரதமர் நேரடியாக தமிழ்நாட்டிலே துவக்கி வைத்த முதல் ரயில், நமது ரயில், தற்போது வர இருக்கின்ற ரயில். இந்த ரயிலை வரவேற்பதற்காக நமது பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் ரயில் பயணிகள் சங்கத்தினுடைய அமைப்பினரும் ஒன்றாக இங்கே திரண்டிருக்கிறோம். வர்த்தகர்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த கோரிக்கையை எங்களிடம் தெரிவித்து அதை நமது மிக பெருமைமிக்க ரயில்வே அமைச்சர் அவர்கள் கனிவுடன் கேட்டு நமது மத்திய அமைச்சர் முருகன் அவர்களுடைய ஒப்புதலோடு இந்த ரயில் இன்றைக்கு நமது பகுதிக்கு இயக்கப்படுகிறது.